வீடியோல மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட் அண்ட் அதுல வர இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாம் பார்க்க போறோம். மார்ஜினல் காஸ்டிங்கோட மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் அசர்டைன்மெண்ட் மெத்தட் கிடையாது. மார்ஜினல் காஸ்டிங்கை வச்சு நம்ம ஒரு காஸ்ட்டை அசர்டைன் பண்ண முடியாது. மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் ஆஃப் காஸ்டிங். இப்போ ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So marginal costing is a technique of costing which aids in managerial decision making and control. ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய ஏரியாஸ் இருக்கு. அந்த ஏரியாஸ்ல எல்லாம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதுல சில ஏரியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேக் ஆர் பை டிசிஷன்ஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசிங் ஃபர்ம் இருக்கு. அவங்களே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை யூஸ் பண்ணி அசெம்பிள் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டை. ஓகே, அதுல சில ஸ்பேர் பார்ட்ஸை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சில இதை வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணிப்பாங்க, வாங்கிக்குவாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வேற ஒரு இண்டஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ற ஸ்பேர் பார்ட்ஸை நாங்களே உங்களுக்கு சப்ளை பண்றோம், நீங்க வெறும் அசெம்பிள் மட்டும் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபர்ம் என்ன யோசிக்கும் அப்படின்னா, இப்போ நம்மளா அந்த ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிச்சா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம இந்த ஃபைனல் ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஸோ மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அதுல சில இது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஓகே, அப்போ இந்த நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட பிரைஸ் கம்மியா வச்சுதான் மார்க்கெட்குள்ள கொண்டு வருவாங்க. அப்புறம் கிராஜுவலா அதோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய இது இருக்கும், டிப்ரெஷன்ஸ் இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரிசெஷன் இருக்கு அப்படின்னா அவங்களோட செல்லிங் பிரைஸ் என்ன ஆகும், காஸ்ட்டை விட கம்மியா வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ காஸ்ட்டை விட கம்மியா போகும்போது இந்த மார்ஜினல் காஸ்டிங் எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, அதுக்கு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணும். இந்த காஸ்ட் கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நம்மளுக்கு மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது, பிளான்ட் மர்ஜர் டிசிஷன். அதாவது ஒரு ஃபர்ம் இன்னொரு ஃபர்மை அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு சக்சஸ் இருக்குமா, அதாவது அவங்க கிட்ட இந்த ரெண்டு ஃபர்ம்ஸ் ஒன்னா வந்தா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குமா அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, ப்ராடக்ட் எலிமினேஷன் டிசிஷன். ஒரு ஃபர்ம்லயே நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்டோ ரெண்டு ப்ராடக்டோ எலிமினேட் பண்ணிடலாம், டோட்டலா எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் பதிலாக வேற ஒரு ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கணும். ஒன்னு டோட்டலா எலிமினேட் பண்ணலாமா, இல்ல அந்த ப்ராடக்ட் பதிலாக வேற ஒரு ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, ஷட் டவுன் டிசிஷன். சில டைம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, டோட்டலா மூடிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது, லாஸ் இருக்கும்போது டோட்டலா மூடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல பிசினஸ் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரெசெஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல மூடிடலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த டிசிஷன்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒன்னு டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பிசினஸ் நல்லா ஆனதுக்கு அப்புறம், அந்த பிசினஸ் சைக்கிள் நல்லா ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இண்டஸ்ட்ரியை திறக்கலாமா, நம்ம ஃபர்மை திறக்கலாமா, இல்ல டோட்டலாவே கம்ப்ளீட்டா இந்த இண்டஸ்ட்ரியை மூடிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஷட் டவுன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு மார்ஜினல் காஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட், பிளான்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ இவங்க ஏதாவது பிளான்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னா அதுல இருந்து ப்ராஃபிட் வரணும். ஸோ இந்த பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா, இதோட ப்ராஃபிட் எத்தனை வருஷத்துல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில ஏரியாஸ்ல இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது ப்ராடக்ட், டிபார்ட்மெண்ட், ப்ராசஸ், காஸ்ட் சென்டரோட ப்ராஃபிட்டபிலிட்டியை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக். மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் ஆஃப் காஸ்டிங். அப்ப மார்ஜினல் காஸ்ட்னா என்ன, இது ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். 10 shares ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதோட காஸ்ட் வந்து 1 lakh rupees. 11 shares ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதோட காஸ்ட் 1,02,000 rupees. So 10 shares ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ, 1 lakh. 11th share ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ, 1,02,000. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2,000 rupees. So
ஒரு அடிஷ்னல் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட்டும் அடிஷ்னல் ஆகுது. அதுதான் மார்ஜினல் காஸ்ட். ஸோ இங்க அடிஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றது 11th chair. அதோட அடிஷ்னல் காஸ்ட்ங்கிறது இந்த 2000 rupees. So marginal cost is the additional cost of producing an additional unit of a product. இங்க ப்ராடக்ட்ங்கிறது chairs. An additional unit, ஒரு additional unit நம்ம produce பண்ணியிருக்கோம். அதாவது அந்த 11th chair. அதோட additional cost அப்படிங்கிறது அந்த 2000 rupees. அந்த difference 2000 இருக்குல்ல, அதுதான் அந்த additional cost. So marginal cost is the difference in cost of producing one additional unit. Marginal cost அப்படிங்கிறத நம்ம variable cost அப்படின்னு சொல்லலாம். Variable cost அப்படின்னா என்ன? காஸ்ட்டை நம்ம நிறைய விதமா கிளாசிஃபை பண்ணலாம். அதுல ஒரு விதம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்டா கிளாசிஃபை பண்றோம். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன? வேரியபிள் காஸ்ட்னா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல என்ன சேல்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்ப ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஆனா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம பீரியட் காஸ்ட்னு சொல்லலாம், டைம் காஸ்ட்னு சொல்லலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ஃபிக்ஸட் காஸ்ட் 1000 rupees. 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ஃபிக்ஸட் காஸ்ட் 1000 rupees. Which means 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் 1000 rupees. 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதோட ஃபிக்ஸட் காஸ்ட் 1000 rupees. ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா கூட இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் சேமா தான் இருக்கும், மாறவே மாறாது. ஓகே, பட் per யூனிட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம per யூனிட்ல சொல்லும் போது அது மாறும். இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 1000, இந்த 100 யூனிட்ஸுக்கு 1000. ஒரு யூனிட்டோட ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 1000 divided by 100 which is 10 rupees per unit. அதே மாதிரி 200 யூனிட்ஸுக்கு டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 1000. இதே ஒரு யூனிட்டுக்குன்னு பார்த்தா 1000 divided by 200 which is 5 rupees per unit. அப்ப இங்க ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம per யூனிட்ல சொல்லும்போது சேஞ்ச் ஆகும், அதே ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டலா நம்ம சொல்லும்போது சேஞ்ச் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது அவுட்புட் ஆர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் டிக்ரீஸ் ஆகும் போதும் வேரியபிள் காஸ்டும் சேஞ்ச் ஆகும், அதுதான் வேரியபிள் காஸ்ட். ஸோ இது மாறிட்டே இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா வேரியபிள் காஸ்டும் ஏறும் இறங்கும். ஆனா வேரியபிள் காஸ்ட் எப்பவுமே அவுட்புட்டோட டைரக்டா தான் லிங்க் ஆயிருக்கு, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனா வேரியபிள் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவுட்புட் டிக்ரீஸ் ஆனா வேரியபிள் காஸ்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட்புட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேரியபிள் காஸ்ட் 1000 rupees. 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட் 2000 rupees. அப்ப 100 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1000 rupees தான் வேரியபிள் காஸ்ட் இருந்துச்சு. இப்போ யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வேரியபிள் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே, ஸோ இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இந்த 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இந்த 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம வால்யூம் ஆஃப் அவுட்புட் ஆர் சேல்ஸ் டிபெண்ட் பண்ணி இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா per யூனிட் காஸ்ட் சேஞ்ச் ஆகாது, வேரியபிள் காஸ்ட்ல per யூனிட் சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப 1000 வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட், 100 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 1000 divided by 100, 10 rupees. அதே மாதிரி 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 2000 rupees. இப்போ ஒரு யூனிட்டோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 2000 divided by 200 which is 10 rupees per unit. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் ஏறினாலும் இறங்கினாலும் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும், மாறாது. பட் per யூனிட் காஸ்ட் மாறும், ஃபிக்ஸட் காஸ்டோட per யூனிட் மாறும். வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் ஏறும் போதும் இறங்கும் போதும் வேரியபிள் காஸ்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே, ஆனா இதோட per யூனிட் காஸ்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது? பிரைம் காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். ஓகே, ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டைரக்டா யூஸ் பண்ற மெட்டீரியல், ரா மெட்டீரியல், அதை டைரக்டா ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ், ஸோ டைரக்ட் லேபர்.
அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ், அதுக்கான சில எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணும் சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். ஓகே, ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது பிரைம் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இங்க எதை எடுத்துக்கிறோம் நம்ம? வேரியபிள். ஏன்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது வேரியபிள் காஸ்ட். ஸோ அதனால வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பிரைம் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட். இந்த டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னா டோட்டல் காஸ்ட் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்ல இருந்து காஸ்ட்ங்கிறது நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம் இல்லையா, பிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். இப்போ டோட்டல் காஸ்ட்ங்கிறது இந்த காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்ல இருந்து நம்ம பிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? வேரியபிள் காஸ்ட். So total cost minus fixed cost, total variable overheads. So marginal cost is equal to prime cost plus total variable overheads. Cost volume profit analysis. இதுல 3 variables இருக்கு. Cost, volume, profit. Volume ங்கிறது output. So இந்த அனாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காஸ்டும் வால்யூமும் சேஞ்ச் ஆகும்போது அதோட இம்பாக்ட் ப்ராஃபிட்ல எப்படி இருக்கு. இப்போ காஸ்டும் வால்யூமும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் ப்ராஃபிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணுத்தோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுவாங்க, டெப்தா ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நிறைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சேல்ஸ், ரெவென்யூ, காஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணியும் என்ன ஆகும், இந்த ப்ராஃபிட்டுங்கிறது அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த வால்யூம், காஸ்ட், ப்ராஃபிட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கிறது தான். ஓகே, so this analysis measures variations of cost and volume and their impact on profit. So cost, volume change ஆகும்போது அதோட impact profitல எப்படி இருக்கு அப்படிங்கறத measure பண்றது தான் cost, volume, profit analysis. It helps the management in profit planning. So managementக்கு profit plan பண்றதுக்கு the cost, volume, profit analysis helpful-ஆ இருக்கு. இப்போ நம்ம objectives of cost, volume, profit analysis பார்க்கலாம். ஸோ காஸ்ட் வந்து நம்மளுக்கு வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ டிசைரபிள் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் இஸ் அவுட்புட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் இஸ் 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இல்லை 8000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இல்லை 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்றது காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். அண்ட் லாஸ்டா சேல்ஸ் ரெவென்யூக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் மூலமா தான். ஸோ இதுதான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். மார்ஜினல் காஸ்டிங்கோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸ்லேருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். ஓகே, ஸோ சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட், நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஆர்கனைசேஷன்ஸ் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த ப்ராஃபிட்டுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் போக இருக்கிற ப்ராஃபிட் தான் நெட் ப்ராஃபிட். பட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது ஜஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை ப்ராடக்ட்ஸ்ல, ப்ராசஸஸ்ல, டிபார்ட்மெண்ட்ஸ்ல, டிவிஷன்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா டிசிஷன்ஸுமே ஆர்கனைசேஷன்ஸ்ல எடுப்பாங்க. ஓகே, இது சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர்ஸ், ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3.
சோ இங்க ஒரு ப்ராடக்ட்ங்கிறதுனால ஒரு அமௌண்ட் தான் வச்சிருக்கோம். இங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் காலம் ஓபன் பண்றோம். சோ ப்ராடக்ட் 1க்கு ஒரு அமௌண்ட் காலம், ப்ராடக்ட் 2க்கு ஒரு அமௌண்ட் காலம், ப்ராடக்ட் 3 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் காலம். சோ டோட்டல் இது எல்லாத்தோட டோட்டல். சோ இது ஃபார்மேட் சேம் தான். சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட சப்ட்ராக்ட் பண்ணா ப்ராஃபிட். ஓகே, சோ இதுதான் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கிற ஃபார்முலா எல்லாம் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன். இந்த மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இந்த மார்ஜினல் காஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னது? கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ங்கிறது என்னது? கான்ட்ரிபியூஷன். So, sales minus variable cost is equal to fixed cost plus profit. Next வந்து sales minus variable cost is equal to contribution. அதே மாதிரி fixed cost plus profit is equal to contribution. இதுதான் marginal cost equation. Next நம்ம பார்க்க போற formula contribution. So, contribution ஓட formula எல்லாம் பார்க்கலாம். எப்படி இந்த contribution கண்டுபிடிக்கலாம், அதோட formula என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். First வந்து sales minus variable cost contribution. Sales minus variable cost contribution. Next, profit plus fixed cost contribution. Next, இப்ப sales variable cost direct total amount கொடுக்காம per unit கொடுத்திருந்தாங்க, per unit cost கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? So, selling price per unit minus variable cost per unit contribution per unit கிடைக்கும். Okay, sales total amount கொடுக்காம variable cost total amount கொடுக்காம per unit கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம selling price per unit minus variable cost per unit. இங்க sales ன்னு எழுதுறதுக்கு பதிலா selling price per unit ன்னு எழுதுறோம். variable cost டோட்டலா எழுதுறதுக்கு பதிலா variable cost per unit மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது contribution per unit. இப்ப இந்த contribution per unit number of units sold ஓட multiply பண்ணா நம்மளுக்கு contribution கிடைக்கும். ஓகே, சோ நம்மளுக்கு வந்து எவ்வளவு யூனிட் சேல் ஆயிருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. அதோட இந்த கான்ட்ரிபியூஷன் per யூனிட்டை மல்டிப்ளை பண்ணா நம்ம கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். சோ கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், செல்லிங் பிரைஸ் per யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் per யூனிட் கான்ட்ரிபியூஷன் per யூனிட், நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் இன்டு கான்ட்ரிபியூஷன் per யூனிட் கான்ட்ரிபியூஷன். நம்ம பார்க்க போற ஃபார்முலே வேரியபிள் காஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா contribution minus sales is equal to variable cost. Contribution minus sales is equal to variable cost. Next, இப்ப sales total amount கொடுக்கல, contribution total amount கொடுக்காம sales ஓட per unit selling price கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி contributionக்கு per unit கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம selling price per unitல இருந்து contribution per unit மைனஸ் பண்ணும். selling price per unit minus contribution per unit variable cost per unit. இப்ப இந்த வேரியபிள் காஸ்ட் per யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வேரியபிள் காஸ்ட். சோ நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் இன்டு வேரியபிள் காஸ்ட் per யூனிட் வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். நம்ம இந்த ஃபார்முலா ஏற்கனவே படிச்சோம். மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது வேரியபிள் காஸ்ட் தான். அப்ப மார்ஜினல் காஸ்ட்ல ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, prime cost plus total variable overheads. Prime costingகிறது என்னது? Direct material, direct labor, direct expenses. Variable overheads add பண்றோம். So, marginal cost or variable costingகிறது same தான். Direct material plus direct labor plus direct expenses plus variable overheads. Suppose இதை individual direct material, direct labor, direct expenses individual questionல கொடுக்காம prime cost கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இந்த இடத்துல prime cost யூஸ் பண்ணுவோம். So, variable cost ஓட formula contribution minus sales variable cost, selling price per unit minus contribution per unit variable cost per unit, number of units sold into variable cost per unit variable cost. Variable cost is equal to direct material plus direct labor plus direct expenses plus variable overheads. நம்ம பார்க்க போற ஃபார்முலே profit volume ratio. இதை in short PV ratio அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, contribution to sales ratio. Profit volume ratio இன்னொரு நேம் contribution to sales ratio. இது ஒரு important ratio. ஏன்னா இது contributionக்கும் salesக்கும் உள்ள relationship analyze பண்ணும். அதுதான் profit volume ratio or contribution to sales ratio. இதோட formula பார்க்கலாம். single period ஓட information மட்டும் கொடுத்திருக்காங்க. questionல வந்து ஒரு period ஓட information, that is 1 year ஓட information மட்டும் கொடுத்திருந்தா நம்ம என்ன formula யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். PV ratio is equal to contribution divided by sales into 100.
பிவி ரேஷியோக்கு இன்னொரு பேர் என்னது? கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ. அப்ப கான்ட்ரிபியூஷனை நியூமரேட்டர்ல போடுறோம், சேல்ஸை டினாமினேட்டர்ல போடுறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷனை சின்னு டினோட் பண்றோம், சேல்ஸை எஸ்ன்னு டினோட் பண்றோம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இப்போ கான்ட்ரிபியூஷன் டைரக்டா கொடுக்கலன்னா நம்ம எப்படி பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. தட் இஸ் fixed cost plus profit. Fixed cost plus profitங்கிறது என்னது? Contribution divided by sales into 100 PV ratio. இது single period information கொடுத்திருந்தா. அதே நம்மளுக்கு 2 பீரியடோட information கொடுத்திருந்தா, ஒரு 2 years information கொடுத்திருந்தா நம்ம எப்படி calculate பண்ணணும்? PV ratio is equal to change in profit divided by change in sales into 100. Change in profit divided by change in sales into 100. 2 periods கொடுத்திருந்தா இதுதான் formula. So, ஒரு high PV ratio அப்படிங்கிறது ஒரு high profitability இருக்கு அப்படிங்கிறத indicate பண்ணுது. அதே ஒரு low PV ratio இருக்கு அப்படின்னா low profitability இருக்குன்னு indicate பண்ணும். பார்க்க போற formula break even point. break even point அப்படிங்கிறது total cost-ம் total revenue-ம் equal-ஆ இருக்கும்போது அந்த பாயிண்ட்டை தான் நம்ம break even point அப்படின்னு சொல்லுவோம். So, total cost-ம் total revenue-ம் சேமா இருக்கும்போது அந்த இடத்துல profit-ம் இருக்காது, loss-ம் இருக்காது. ஓகே, ஸோ இதை ஒரு சார்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல காஸ்ட் அண்ட் ரெவன்யூ எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபிக்ஸட் காஸ்டோட கர்வ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இங்க 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் சேமா தான் இருக்கும், 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ யூனிட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆனாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் மாறவே மாறாது, அதனால அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது நம்மளோட ரெவன்யூ கர்வ், இது நம்மளோட டோட்டல் காஸ்ட் கர்வ். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, இதுதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் கர்வ். இப்போ ரெவன்யூ கர்வும் டோட்டல் காஸ்ட் கர்வும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதோ இதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல டோட்டல் காஸ்டும் டோட்டல் ரெவன்யூவும் சேமா இருக்கும். ஓகே, ஸோ இங்க லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அதே இங்க பாருங்க, இப்ப ரெவன்யூ கர்வ் மேல போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ கர்வ் மேல போயிடுச்சு, டோட்டல் காஸ்ட் கர்வ் கீழே இருக்கு. விச் மீன்ஸ் டோட்டல் காஸ்ட்டை விட ரெவன்யூ ஜாஸ்தியா இருக்கு. அப்பனா அங்க என்ன இருக்கு? ப்ராஃபிட். அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டி இருக்கிறது ப்ராஃபிட். இந்த சைட் பாருங்க, பிரேக் ஈவன் பாயிண்டோட இந்த சைட் பாக்குறோம். இப்ப இங்க டோட்டல் காஸ்ட் கர்வ் மேல இருக்கு, ரெவன்யூ கர்வ் கீழே இருக்கு. பிரேக் ஈவன் பாயிண்டோட இந்த சைட் டோட்டல் காஸ்ட் கர்வ் மேல இருக்கு, ரெவன்யூ கர்வ் கீழே இருக்கு. அப்போ ரெவன்யூ டோட்டல் காஸ்ட்டை விட கம்மியா இருக்கு. ஓகே, காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, ரெவன்யூ கம்மியா இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்றோம்? லாஸ்ன்னு சொல்றோம். சோ இந்த ஏரியா லாஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற ஏரியா ப்ராஃபிட். ஓகே, இதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ இதோட ஃபார்முலா பார்க்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம வந்து யூனிட்ஸ்ல சொல்லும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஓகே, பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸை நம்ம யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கும் போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஃபார்முலா பிரேக் ஈவன் சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். பிரேக் ஈவன் சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். அண்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் ருபீஸ்ல நம்ம சொல்லும் போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா. பிரேக் ஈவன் வால்யூம் இன் யூனிட் சொல்லும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் or break even sales divided by selling price per unit. Break even sales in rupees சொல்லும்போது fixed cost divided by profit volume ratio, FC divided by PV ratio. Next நம்ம பார்க்க போறது margin of safety. இதை MOS அப்படின்னு சொல்லுவோம். Margin of safety னா என்னங்கிறத இந்த சார்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். X axisல sales எடுத்துக்கிறோம் and Y axisல cost and revenue எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த total cost curve and revenue curve draw பண்ணிட்டோம். இப்ப எந்த பாயிண்ட்ல இந்த டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவன்யூ கர்வ் இன்டர்செக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட், தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்ப இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு நேர இருக்கு இல்லையா, இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணதுல இதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ். இது ஆக்சுவல் சேல்ஸ். ஸோ இந்த ஆக்சுவல் சேல்ஸுக்கும் பிரேக் ஈவன் சேல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகே, இந்த ரெண்டு ஸ்பேஸ்க்கு நடுவுல இருக்கு இல்லையா, இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி.
ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு குஷன் பாயிண்ட் ஆர் இட் இஸ் அ சேஃப்டி மார்ஜின். பிஸ்னஸ்ல நிறைய ஆசிலேஷன்ஸ் நடக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ சேல்ஸ் திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட, அதாவது இந்த பிரேக் ஈவன் சேல்ஸ் கிட்ட வரும்போது அப்போ அந்த ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அது கீழே போனா என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும். இந்த சைட் லாஸ் இல்லையா, பிரேக் ஈவன் சேல்ஸ் கீழே போனா லாஸ். ஸோ அந்த லாஸுக்கு போகாம அவங்க என்ன பண்ணும், திருப்பி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனாலதான் இதை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது இட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இதை ருபீஸ்ல சொல்லும் போது ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை யூனிட்ஸ்ல சொல்லும் போது ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ இங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை ருபீஸ்ல ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். சப்போஸ் நம்மளுக்கு இது கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. யூனிட்ஸ்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிக்வயர்ட் சேல்ஸ் ஃபார் கிவன் ப்ராஃபிட். ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, எவ்வளவு சேல்ஸ் தேவை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபார்முலா வந்து ரிக்வயர்ட் சேல்ஸ் இன் யூனிட்ஸ். யூனிட்ஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரிக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ ரிக்வயர்ட் சேல்ஸ் யூனிட்ஸ்ல கால்குலேட் பண்ண ரிக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அதே நம்ம வந்து ருபீஸ்ல கால்குலேட் பண்ண போறோம், ரிக்வயர்ட் சேல்ஸ் ருபீஸ்ல கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா ரிக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, required profit plus fixed cost divided by PV ratio. Next, required profit for given sales. நம்மளுக்கு questionல sales கொடுத்திருப்பாங்க, நம்ம எவ்வளவு profit தேவை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். So first step என்ன பண்ணும், contribution கண்டுபிடிச்சிக்கணும். Contribution is equal to given sales into PV ratio. So sales கொடுத்திருப்பாங்க இல்லையா questionல, அது into PV ratio நம்ம பண்ணா contribution கிடைக்கும். அதுக்கப்புறம் profit எப்படி calculate பண்ணுவோம்னா, இந்த contributionல இருந்து fixed cost மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது profit. ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆகிற அடிஷ்னல் காஸ்ட் தான் மார்ஜினல் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் இந்த சாப்டர்ல வர இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாமே பார்த்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.